ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட டே 8. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நிறைய லவ்வபிளான வேர்ட்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ்ல கொடுக்குறீங்க. அதை பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு பண்றோன்ற ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்துல இருந்தும் கமெண்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டுகள்ல இருந்தும் கமெண்ட் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில பேர்லாம் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து உங்களோட வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப நாளா சப்ஸ்கிரைபரா இருக்கேன், இன்னைக்குதான் நான் கமெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதான் உண்மை, அதுதான். ஏன்னா கமெண்ட் பண்றவங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட் வந்து ரெகுலரா வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. சில பேர் கமெண்ட் பண்ணலாம்னா நம்மளோட வீடியோஸ் வந்து பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி சோ அது மாதிரி ஒரு சிலர்லாம் இப்போ சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. இதே மாதிரி உங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, எனக்கு அது போதும். அதுக்கப்புறம் நீங்க இன்னைக்கு வந்து டே vlog வந்து இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாமே பார்த்துட்டு இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் எதுக்காக ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்றேன்னா, ரிப்பீட்டடா அப்புறம் நான் சொன்னதையே திருப்பி டவுட்ல கேக்குறீங்களா? சோ அதனாலதான் உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நம்ம ஒரு இப்ப வந்து ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு வீடியோ இது கிடையாது இல்லையா, யூஸ்ஃபுல்லான வீடியோ. சோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீட்டுல ஏதோ ஒரு நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க, வீட்டுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோ போட்டுட்டு நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு டயத்துல நீங்க வந்து உங்களை ரெஃப்ரெஷ் பண்றதுக்குலாம் நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு வந்து அன்னைக்கு டே வந்து பூஸ்டப்பா இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி அதை வந்து போட்டு விட்டுட்டு அந்த வேலைகளை பாருங்க. அந்த மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன டவுட்ஸ் கூட கிளியர் ஆகுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? சோ அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி, அதுக்கப்புறம் கார்த்திகேயன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. ரொம்ப அது வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரினாவே ஒரு எமோஷனலான ஒரு விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ இவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் எல்லாருமே சொல்லுங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோ நீங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா, சீரும் சிறப்போடு நலமாக வாழ வேண்டும். சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எப்பவுமே வந்து லைஃப் மூவ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ நீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்க. என்னோட வாழ்த்துக்கள். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட பொண்ணு வந்து மிதுனான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஹாய்ப்பா, குட்டி பொண்ணா பெரிய பொண்ணா எனக்கு தெரியல. ஹாய் டியர் முடிஞ்சிருச்சு. ஹாய் டியர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோ அதான். சோ அப்புறம் என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஹாய். உங்களோட கமெண்ட்ஸ் தாங்க டெய்லி என்னோட பூஸ்டப்பே. சோ நான் என்னோட வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா ஸ்பிரிட்டா இருக்கீங்க. சோ நிறைய விஷயங்கள் சொல்றீங்க இல்லையா? சோ எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் தாங்க ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பூஸ்டப்பே எனக்கு. சோ அது வந்து எனக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எனக்கு ஒரு கமெண்ட் போட்டுட்டு போங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நன்னாரி சர்பத் இருக்கும் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணி குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து ஸ்வீட் வந்து ஆடடு, சோ அதனால சேர்க்க வேண்டாம். சரிங்களா? லெமன் ஜூஸ் சால்ட் லைட்டா வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து குடிங்க. அதுக்கப்புறம் இப்ப லெமன் ஜூஸ்ல வந்து சியா சீடு இருக்கு இல்லையா, சியா சீடோ இல்ல சப்ஜா சீடோ நீங்க வந்து ஊற வச்சுட்டு அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்து குடிக்கலாம். அது ரொம்ப நல்லது. நிறைய நார்ச்சத்து வந்து அதுல இருக்கு. சோ அது மாதிரி லெமன் ஜூஸ்ன்னு கிடையாது, சியா சீடு அந்த சப்ஜா சீடை நம்ம நார்மல் வெதுவெதுப்பான தண்ணியில வந்து போட்டும் குடிச்சிடலாம் ஊற வச்சத. அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் வந்து பண்றீங்க, ஃப்ரூட்ஸா சாப்பிட நிறைய பேருக்கு பிடிக்காது, சோ ஜூஸா குடிக்கும் போது பிடிக்கும். சோ அந்த மாதிரி ஜூஸ் குடிக்கும் போது எப்பவுமே டைரக்டா ஃப்ரூட்ஸா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சரி, எனக்கு அது பிடிக்கல, ஜூஸா குடிக்கிறீங்க அப்படின்னா எதுக்காக நம்ம வந்து டைரக்டா ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட சொல்றதுன்னா, ஃப்ரூட்டா டைரக்டா சாப்பிடும்போது நிறைய அதுல நார்ச்சத்து வந்து இருக்கும். நம்ம ஜூஸா கன்வெர்ட் பண்ணும் போது அதுல இருக்க நார்ச்சத்து கம்மி ஆகும். சோ அதுக்காக தான் சொல்றேன். சோ அப்ப என்னன்னா
நீங்க அந்த கம்மி ஆகுது அப்படின்னா ஜூஸ்ல வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சியா சீடோ சப்ஜா சீடோ நீங்க வந்து ஊற வச்சுட்டு சோக் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி குடிக்கும்போது அந்த ஃபைபரும் ஆட் ஆயிடும். சோ அதுக்காக சொல்றேன், ரொம்ப நல்லது, வெயிலுக்கு குளிர்ச்சியாவும் இருக்கும், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். சோ மறக்காம அதை ட்ரை பண்ணி பாருங்க. நானுமே சியா சீட் எல்லாம் வச்சிருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து காட்டுறேன். சோ டெய்லி ஒண்ணு உங்களுக்காக காட்டணுமே. இப்ப நார்மலா ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கேன்னா நார்மலா ஹெல்த்தியான ஒரு ரொட்டீனா போயிடலாம். டெய்லி உங்களுக்கு ஒண்ணா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் நான் வந்து டெய்லியும் டிஃப்ரெண்டா வந்து பண்றேன். சோ அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ டெய்லி ரிப்பீட்டடா கூட எடுத்துக்கலாம். சோ அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹைட் எவ்வளவு கேட்டிருந்தீங்க. என்னோட ஹைட் வந்து 5.3, சரிங்களா? பிரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வயிறு வந்து தொப்பையா இருக்கு சிஸ்டர், அது வந்து இப்படி குறைச்சிடலாமா, டயட்லயே குறைச்சிடலாமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிங்க. டயட் பிளஸ் வாக்கிங்கே பெஸ்டா இருக்கும். உங்களோட வெயிட் குறைய குறைய கண்டிப்பா உங்களோட தொப்பை நல்லாவே குறையுங்க. உங்களோட ஐடியல் வெயிட் வரும்போது கண்டிப்பா சூப்பரா குறைஞ்சிருக்கும். அது வந்து உங்களுக்கு நீங்க ட்ரை ஃபர்ஸ்ட் குறைங்கள, உங்களுக்கு அதோட சேஞ்சஸ் வந்து தெரியும், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம சொல்றோம்ல அந்த பெல்லி ஃபேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி கஞ்சி, கொள்ளு கஞ்சி, அப்புறம் இந்த இது சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், அதுக்கப்புறம் இந்த வெந்தயம் வந்து பொடி பண்ணி வச்சு இந்த மாதிரி நம்ம டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறோம்ல. சோ அந்த மாதிரி நீங்க கரெக்டா டயட் பண்ணாலே சூப்பரா குறைஞ்சிரும், கவலையே படாதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து ஒரு பெரிய ஃபேமிலி சிஸ்டர். நான் வந்து வாக்கிங் போனா கேலி பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். சில பேர் தனியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்க பிரைவேட்டா இருக்காங்க. ஒரு பெரிய ஃபேமிலியில இருக்கும்போது அது ஒரு கண்டிப்பா ஒரு அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், அடுத்தவங்களை பத்தி நம்ம கண்டுக்கவே கூடாது. இப்ப வந்து நீங்க குண்டா இருக்கீங்கன்னா குண்டா இருக்கும் போதும் அதை வந்து குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்க ஒல்லியா ஆயிட்டாலுமே என்ன இழைச்சிட்ட, எது சாப்பிடுறியா இல்லையா, எதுவும் நோய் இருக்கா அப்படின்னு பேசுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. சோ அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஒரு மாடியில இடம் கிடைச்சாலோ இல்ல நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்கன்னா அதுக்குள்ளேயாவது பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி என்னால முடியவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒன்லி டயட் மட்டும் பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் உங்களோட வெயிட் லாஸ், சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா ஸ்பீடா இருக்கிற மாதிரி தெரியும், வாக்கிங் பண்ணும்போது நல்லாவே அதுலயும் குறையும். ஆனா அதையும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்லி டயட்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அதுக்காக தான் வந்து சொல்றேன். ஒர்க் அவுட்லாம் ஏன் நான் வந்து அதை வந்து பண்றது கிடையாது, அது வேணான்றனா 2 நாள் பண்ணுவோம், ரொம்ப பாடி பெயின் ஆயிடும், அதுக்கப்புறம் அதை ரெகுலரா ஃபாலோவே பண்ண மாட்டோம், அந்த வெயிட் லாஸே போகுது அப்படின்னு விட்டுருவோம். ஸோ அதனால வாக்கிங்கே நல்ல உடம்ப அசைச்சு நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்க. இந்த பெல்லி ஃபேட்லாம் இருக்கவங்க 8 ஷேப்ல வாக்கிங் வந்து பண்ணுங்க, சூப்பரா இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேரட் ஜூஸ் வந்து குடிக்கலாமா வித்தவுட் சுகர் தான் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கேரட்டா நான் இப்போ சொல்றேன், ஃப்ரூட்ஸ்க்கு சொன்ன மாதிரிதான் கேரட்டா நீங்க பச்சையா சாப்பிடுறது இன்னும் நார்ச்சத்து மிகுந்தது. இல்ல கேரட் ஜூஸ் குடிக்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா குடிங்க, வித்தவுட் சுகர் குடிக்கலாம். உங்க ஸ்கின்னுக்கு உங்களோட வெயிட் லாஸ்க்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாட்டர்மெலன் தர்பூசணி வந்து சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். இந்த வெயில் காலத்துல நீங்க வந்து சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா எடுத்துக்கலாம். அதுவும் பிரேக்ஃபாஸ்டா நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும் போது இன்னுமே பெஸ்டா இருக்கும், சரிங்களா? அப்புறம் இந்த மதியம் லஞ்ச் டயத்துல சாப்பாடோட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிடுறது வந்து ரெண்டையும் இணைக்கவே கூடாது, எப்பவுமே செப்பரேட்டா சாப்பிடுங்க. சோ அதான் கொய்யாக்காய் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி நீர்காய்கள் எல்லாமே வந்து சாப்பிடலாம், நீர் பழம் எல்லாம் சாப்பிடலாம். நம்ம வந்து சாப்பிடக்கூடாத பழம்னா அந்த மாம்பழம், அதுக்கப்புறம் அது என்னது மாம்பழம், அப்புறம் பலாப்பழம், இந்த மாதிரி அதிக இனிப்பு சுவை உள்ள பழங்களை, வாழைப்பழம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் வந்து கொய்யாக்காய் இதெல்லாம் கொஞ்சம் நல்லதுங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கம்மி பண்ணதுனால எனக்கு வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா ஒயிட் ரைஸ் வந்து வயிறை வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா பண்ணாது. இவ்வளவு சோறு சாப்பிட்டோம்னு நினைச்சாலும் முடியாது, இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும்னு தான் தோணும், ஃபில் பண்ணவே பண்ணாது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேஸ்ட் கலோரிஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர நமக்கு வந்து வேஸ்ட். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றது ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பப்பாளி பழம் வந்து சாப்பிடுங்க பெண்களுக்கு, அப்புறம் பொதுவாகவே நம்ம லேடிஸ்க்கு நல்லது இல்லையா? அது போக உங்களோட வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அது காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டாவே ஒரு அரை பப்பாளி சாப்பிட்டே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், அவ்வளோ நல்லது. ஸ்கின்னுக்கு வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, கர்ப்பப்பைக்கெல்லாம் நல்லது, உங்க எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா?
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரிலேஷன் வந்து என்னை இழைச்சிட்டீங்கன்னு கேக்குறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர், நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கான அது பலன் தான் அது. சோ கீப் ராக்கிங், அதுதான் எப்பவுமே சொல்றது. இததான் ஒரு மோட்டிவேஷனா நீங்க பாக்குற நீங்களுமே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட் லாஸ் குறைக்கும் போது எவ்வளவு கேஜி குறைச்சிங்கன்னு கேட்டிருந்தாங்க. 15 கிலோ குறைச்சேன் சிஸ்டர். அதுவும் எவ்வளவு நாள்லன்னா 3 மாசம் கண்டினியூவா ஃபாலோ பண்ணி நான் வந்து குறைச்சேன். சோ நம்ம கையில தான் இருக்கு, அந்த ஒரு கன்சிஸ்டன்டா பண்ணணும், அதுலதான் நம்மளோட ரிசல்ட்டே வந்து இருக்கு. சரிங்களா? பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. உருளைக்கிழங்கு அதிக அளவு கார்பு தான் இருக்கு. சோ அது என்னன்னா கொஞ்சமா டேஸ்டுக்கு அளவா எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுதான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி எங்க போனாங்கன்னு கேட்டிருந்தீங்க. அம்மாச்சி வந்து அவங்களோட தங்கச்சி பையனோட கிரகப்பிரவேசம், அவங்க வந்து அந்தமான்ல வீடு கட்டியிருந்தாங்க. அங்க பால் காய்ச்சலுக்காக அம்மாச்சி வந்து ஒரு 2 days வந்து போற மாதிரி, அவங்களுக்கு லீவ் கிடைக்கல, அவங்களும் கம்பல் பண்ணி வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க ஒரு ஃபேமிலியா, ஒரு அம்மாச்சியோட கூட பிறந்தவங்க ஒரு 5 பேர், அம்மாச்சியோட சேர்த்து 6 பேரு. சோ அவங்க எல்லாருமே நிக்கும் போது இவங்க மட்டும் மிஸ்ஸிங்கா இருந்தது. சோ அவங்களை வந்து ஒரு 2 daysக்காக அனுப்பிச்சு வச்சோம். சூப்பரா வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சோ அதுதான், அந்தமான் தான் போயிருந்தாங்க. எங்களோட ரிலேஷன் வந்து அந்தமான்ல இருக்காங்க. சோ தான் நீங்க வந்து கார் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர் தான் சொல்லியிருந்தாங்க. சோ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கார் நாங்க முன்னாடியே வச்சிருந்தோங்க. அப்புறம் வந்து எங்க ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்ல கொடுத்திருந்தாங்க. சோ அதனால எங்களுக்கு அது தேவைப்படல. ஏன்னா நம்ம வந்து சும்மாவே நின்றுட்டு இருக்கோம் இல்லையா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அகைன் வந்து வாங்கணும்ன்ற, ஏன்னா ஆஃபீஸ் போயிடுறாங்களா, ஃபுல்லும் ஒரு 5 நாள் போயிடுறாங்க. வீக்கெண்ட் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அதுலயுமே என்னைக்காவது ஒரு நாள் தான் நாங்க வெளில போறோம், பாக்குறீங்க. சோ அதனால சும்மாவே நின்றுட்டு இருக்கு. அது போக இந்த டெல்லியில உள்ள இந்த டிராபிக்கு இதுக்கெல்லாம் பயந்தேதான் நாங்க வந்து வாங்காம இருக்கோம். சோ இதனாலதான் சும்மாவே நின்றுட்டு இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து என்னடா அது நின்றுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யோசனை வரும் இல்லையா? சோ அதனால அதுல இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கோம். சோ எப்பயாவது வெளில போகும்போது கேப் புக் பண்ணி சூப்பரா சிம்பிளா போயிட்டு வந்துடுறோம். அது வந்து இப்போதைக்கு பெஸ்டா இருக்கு. கொஞ்ச நாள்ல தேவைப்படும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான். உங்களோட அக்கறைகளுக்கு நன்றி. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி சஜஷன்ஸ் எல்லாமே சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ அதுதான். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னன்னா வேற ஏதாவது டவுட் இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். சரிங்களா? வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 61.65 வந்து இருக்குது. இதுலயே பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்குது. கண்டிப்பா நம்மளோட வேலையை கரெக்டா பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து காஃபி வந்து எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் காஃபி தான் வந்து இன்னைக்கு வந்து ரெடி பண்றேன். ஸோ பிளாக் காஃபி வந்து எந்த இன்ஸ்டன்ட் காஃபி போடுறதாலும் சரிங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் ரொம்ப கம்மியாக கூட நம்ம வந்து சேர்த்துட்டு வெதுவெதுப்பான சுடுதண்ணியை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி தான் வந்து ஊற்றி வைக்கிறேன். காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு. தம்பிக்கு இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவு, நாளைக்கு எக்ஸாம்ன்றனால. ஸோ அதனால ஒரு சைடு இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டு ஒரு சைடு முட்டை வந்து அவிய போட்டுடலாம், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு முட்டை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவிச்ச முட்டை ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சரி சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், வரமிளகா, கொஞ்சமா புளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்து எப்பவும் போல வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி அதையும் வதக்கி விட்டுட்டு இந்த சைட் நல்லா வந்து வதங்கிட்டு இருந்தது. சிம்பிள் சட்னி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இட்லி வெந்துருச்சு, அதை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட அதை வந்து எடுத்துடலாம். எப்பவுமே நான் அந்த ஆயில்லாம் தடவிலாம் வந்து இட்லி ஊற்ற மாட்டேன். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இட்லி சாப்பிட்றதே அதை அவிச்சு சாப்பிட்றோன்ற ஒரு ஹெல்தியான வெர்ஷனுக்காக தான். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சட்னிக்கு வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி அரைக்கிற சட்னி. ஸோ டேஸ்ட் நல்லா இருந்தது. அரைச்சி வச்சுட்டேன் அந்த சைடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை உரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பெப்பர் சால்ட்டு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சாப்பிடலான்ட்டு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி வந்து போட்டுட்டு, ஹஸ்பண்ட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா
பிரெட் தானே சாப்பிடுவார், அவருக்கு டோஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு இட்லி சட்னி காஃபி எல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு இட்லி சட்னி வச்சு பேக் பண்ணிட்டேன். இங்க உள்ள நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சாப்பாட்டுக்கு ரொம்பவே அடிமையான, அப்படி அவ்வளவு பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அதனால அவங்களுக்கு சேர்த்து நான் எப்பவே கொடுத்துருவேன், ஷேர் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 மணி நேரம் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு வச்சுட்டு ஒரு வாக்கிங் வந்து பண்ணேன். 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாடியில ஏறி இறங்குறதே ரொம்பங்க டைமும் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 முட்டை நான் எடுத்துக்கிட்டேன், அவிச்ச முட்டை, பெப்பர் சால்ட் போட்டு 2 ப்ரௌன் பிரெட், அப்புறம் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓட்ஸ் கிண்டிட்டு கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடலாம். ஒரு கோதுமை தோசை ஊத்தியோ இல்ல கேப்பு தோசை, கம்பு தோசை அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். ஸோ அதுக்கப்புறமா குளிச்சு பாத்திரத்தை விளக்கிட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயிட்டேன். அதுக்கப்புறம் 11 மணி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். பிள்ளைங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி ஒலை வச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து எப்பவும் போல ஒன்னா களைஞ்சு வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிர் இருக்கு இல்லையா, பாசி பயிறுன்னு சொல்லுவோம், அதுதான் வந்து இன்னைக்கு வந்து குருமா மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அது வந்து இது வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குங்க. ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா வந்து மனம் வர்ற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும். லைட்டா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி உப்பு வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து குக்கர்ல வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து ஊரெல்லாம் வைக்கல இல்லையா, அதனால ஒரு 4 விசிலாவது விட்டணும். இல்லைன்னா எனக்கு இந்த பருப்புக்கு வந்து எனக்கு 3 விசிலே கரெக்டா இருந்தது. ஸோ ஒரு சில பயிர் வந்து கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். ஸோ நைட் ஊற வச்சோம்னா 1-2 விசிலே ஓகேவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்புறம் வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சோறு வெந்துருச்சு. சரி அதை கையோட வந்து வடிச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிட்ட குக்கரும் விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸோ சிம்பிள் குருமா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா சீரகம் வந்து சேர்க்கணும். நல்ல ஃபிளேவர் சூப்பரா இருக்குங்க. பெரிய வெங்காயத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப, இதுதான் வந்து காரமே, ஸோ அதனால சேர்த்துக்கோங்க. அதையும் எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு சரி அதுக்குள்ள வந்து நம்ம குக்கர் விசில் போகணும் இல்லையா, அதனால வச்சுட்டு டக்குன்னு சரி துணியை மிஷின்ல போட்டு விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கடன்னு ஓடி போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ சவுண்டு கேட்கவும், ஏன்னா நம்ம வீடு முன்னாடியே இருக்குல்ல அதனால. ஸோ அதுக்கப்புறம் மிஷின்ல போட்டு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண அந்த மாதிரி பயிர் நல்லா அழகா மலர்ந்து வந்திருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்பதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப பயிரா இருந்துட்டாலும் நல்லா இருக்காது. அப்புறம் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சோம்ல இப்போ தேங்காய் பேஸ்ட், வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்புலாம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரா ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிடும் இல்லையா, இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தாளிப்பு மட்டும் சேர்க்கணும், அவ்வளவுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா கடுகு, அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சு வந்து கொட்டிட்டேன் நான். அவ்வளவுதான், சிம்பிளா வந்து முடிஞ்சிச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பச்சை பயிர் அதிக அளவு வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. ஏதாவது ஒரு விதத்துல எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சு கொத்தமல்லி தலை தூவி அப்படியே எடுத்துடலாம், அவ்வளவுதான். சரி அதுக்கிடையில தண்ணி வந்து குடிச்சுக்கிறேன். வெயிட் லாஸ் டைம்னு இல்லைங்க, பொதுவாகவே தண்ணி நிறைய குடிங்க. அவங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், உங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. ஸோ இடைவெளி விட்டு விட்டு தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு மீன் மேக்கர் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இதை வந்து ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மாடியில் போய் துணியை காய போட்டுட்டு வந்துடலாம், அப்புறம் வெயில் போயிடுன்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு சரி கொஞ்சம் அப்படியே தண்ணியும் விட்டுறலாம். காயிற மாதிரி இருந்தது, எவ்வளோ தண்ணி விட்டாலும் பத்தாதுங்க, அந்த அளவுக்கு வெயில். எவ்வளோ குளிருதோ அந்த அளவுக்கு வெயிலும் வந்து ரொம்பவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்களேன், நான் நார்மல் தண்ணியில தான் ஊற வச்சிருந்தேன். சரி கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் வந்து சூடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அம்மாச்சிக்கு இந்த மீன் மேக்கர்லாம் அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பெப்பர் போட்டு நல்ல ஒரு ஆம்லெட் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 முட்டை சேர்த்து ஆம்லெட் போட்டு அம்மாச்சிக்கு இந்த குருமா வச்சு பெருமா சாதம்லாம் வச்சு கொஞ்சம் ஊறுகாய் வச்சு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா சரி நம்ம மீன் மேக்கர் நமக்கு பண்ணிக்கலாம் சொல்லிட்டு மீன் மேக்கரை வந்து ஆற விட்டுட்டு அதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும், அப்பதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஒரு சிக்கன் 65 பண்ணுவோம்ல அந்த மெத்தட்ல மீன் மேக்கர்ல வந்து காரத்துக்கு ஏற்ப வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம், அப்புறம் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கூடவே வந்து மல்லித்தூளும் வந்து சேர்த்துருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது மசாலா, சிக்கன் மசாலா ஏதாவது வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன், தயிர் கூட வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா, இதெல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட மறந்துட்டேன் பாருங்க. இப்படி தாங்க வீடியோ போது சம்டைம்ஸ் ஆயிடும். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கூட நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சா. இப்போ வந்து ஒரு பேன்ல வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் தாங்க எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதுல வந்து சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மீன் மேக்கர் மிக்ஸையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கோட் பண்ணிக்கணும். அடி பிடிக்கும். ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் தண்ணி வந்து அப்புறமா தெளிச்சு விட்டுக்கலாம். அந்த பாத்திரம் வந்து நம்ம மசாலா போட்டோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை அப்படியே வாஷ் பண்ணி ஊற்றிடலாம். அது அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா டேஸ்டா ரெடி ஆயிடும். ஒரு சிஸ்டர் நேற்று கூட கேட்டீங்க நீங்க மீன் மேக்கர்ல ஏதாவது நல்லா டேஸ்டா போடுங்க சிஸ்டர்னு. ஸோ உங்களுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிளகுத்தூள் வந்து நல்லா தூவி விட்டுட்டு அப்படியே கிளறி விட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிடுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். என்னோட குழந்தைங்கலாம் சிக்கன் சிக்கன் சொல்லிட்டு சூப்பரா சாப்பிட்டாங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம், பிரெட்ல வச்சு சாப்பிடலாம். எல்லாருக்குமே ஷேடிஸ் நல்லாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் டயத்துல ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. ரொம்ப ஈஸியாவே பண்ணிடலாம். நம்ம வெயிட் லாஸ்ல டேஸ்டா சாப்பிட்டே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிண்டி எடுத்துக்க போறேன். ஏன்னா மீன் மேக்கர் பருப்பு குழம்புன்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஃபில்லிங்கா இருக்கு. ஸோ ஓட்ஸ் கிண்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்பூன் எடுத்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம நார்மலா கிண்டி எடுத்துக்கலாம். நீங்க உப்பு சேர்த்து கூட நீங்க வந்து கிண்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பச்சைப்பயிறு கிரேவி எடுத்திருக்கேன் பாருங்க, அந்த குருமா. அதுக்கப்புறம் மீன் மேக்கர் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சு ரொம்ப சூப்பர் ஸ்டமக் ஃபில்லிங்கா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பச்சைப்பயிறு குழம்புக்கு அந்த ஓட்ஸ்க்கு உண்மையாக அல்டிமேட்டா இருந்துச்சு. ஓட்ஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஓட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழம்பு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல பாத்திரத்தை எல்லாமே கழுவி எடுத்துட்டு துணி அள்ளிட்டு வந்தது எல்லாமே மடிச்சு வச்சுட்டு இருந்தேங்க. ஸோ மதிய நேரத்தில் தூங்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலையோ ஏதோ ஒன்று பண்ணி டைவர்ட் போவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஒரு கிரீன் டீ வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிரீன் டீ தான் நான் வந்து குடிச்சேன். ஸோ வேற எதுவுமே எனக்கு தோணலை சாப்பிடணும்னு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு. ஸோ அவரை வந்து கொண்டு போய் விடலாம்னு சொல்லிட்டு அவரை கிளப்பி கொண்டு போய் விடலான்னு பார்த்தா இந்த சின்ன வாண்டு இங்க பாருங்களேன், இங்க போக விடாம என்ன அழுக பாருங்க. ஒரு சில டைம் நீங்க போங்கன்ட்டு பேசாம இருப்பான். ஒரு சில நேரம் இப்படிதான் அடம் பிடிப்பான். அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் விட்டுட்டு இங்க பாருங்களேன் அவரை கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் கூட்டிட்டு வந்தேன் நானு. இப்படிதான் வந்து எல்லார் வீட்லயும் நடக்கும். பயங்கர சேட்டை. ஒரு சில நேரம் பாய்மா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பான். ஒரு சில நேரம் இப்படி பண்ணுவான். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் ஆச்சு அவங்களுக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன் நான். இப்போ அம்மாச்சி வருவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் வந்து கடைக்கு போற வேலை இருக்குன்னு சொன்னாங்களா. ஸோ அதனால கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் நம்மளோட பச்சைப்பயிறு குருமா இருக்குல்ல அதை நல்லா சூடு பண்ணிட்டு சப்பாத்தி தாங்க வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நைட் டின்னருக்கு எல்லாருக்குமே வந்து சப்பாத்தி தான். ஸோ நான் ஒரு 2 சப்பாத்தி வந்து எனக்கு போட்டு எடுத்துட்டேன். ரொம்ப தின்னான ஒரு தின்னான சப்பாத்தி தான். 2 எடுத்து பச்சைப்பயிறு குருமா அப்புறம் மீன் மேக்கர் அந்த பண்ணது கொஞ்சம் வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா வந்து சாப்பிட்டுட்டேன். சப்பாத்தி வந்து ரொம்ப பெருசா போடுறீங்கன்னா ஒன்னே போதுங்க சரிங்களா நைட் நேரத்துல. ஸோ அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறமா சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் வந்து முடிஞ்சிச்சு. அவன் கொண்டு போய் கூட்டிட்டு வந்துட்டேன் நான். வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்கும் டின்னர் எல்லாம் கொடுத்துட்டு பாத்திரத்தை கழுவி கம்ப்ளீட் பண்ணியாச்சு வேலையே. இன்னைக்கு டே இந்த மாதிரிதான் வந்து போச்சு. ஸோ நீங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் கடைசியா குடிக்கிறது வார்ம் வாட்டர் தான் இன்னைக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது வார்ம் வாட்டர் தான் குடிக்கணும்னு கிடையாது. 6:30 மணி 7 மணிக்கு டின்னர் முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேற எதுவும் சாப்பிடாதீங்க. ஸோ கிரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிங்க. நார்மல் தண்ணி கூட நீங்க வந்து குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேற எதுவும் சாப்பிடாதீங்க. அதுதான் வந்து நான் சொல்ல வர்றேன் சரிங்களா. அப்புறம் நீங்க பண்றதுக்கான பலன் வந்து இருக்காது. ஸோ இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.